வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ தமிழ் எப்படி உச்சரிப்போடு படிக்கணும், எழுத்து பிழை இல்லாமல் எழுதணும், அதுக்கு முதல்ல இருந்து நம்ம அந்த வரிசைப்படி போகணும். எப்படி மெய் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள், அது எப்படி உயிர் மெய் எழுத்துக்களாக உருவாகுதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். மெய் எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு. இது மெய் எழுத்துக்கள் 18. இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இய், இர், இல், இவ், இல், இல், இர், இன். மெய் எழுத்துக்கள் 18. உயிரெழுத்துக்கள் 12. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. உயிரெழுத்துக்கள் 12. ஆயுத எழுத்து 1. இக்கு. இப்போது உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி பிறக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மெய் எழுத்துக்களில் ஃபஸ்ட்டு எழுத்து இக்கு எடுத்துக்கிறோம். இக்கு 12 உயிரெழுத்துக்களுடன் சேரும்பொழுது உயிர்மெய் எழுத்துக்களாக எப்படி பிறக்குதுன்னு பார்க்கலாம். இக் ப்ளஸ் அ, க. இக் ப்ளஸ் ஆ, கா. கா, ஆ சவுண்டு வரப்போ காலெழுத்து வரணும். இக் ப்ளஸ் இ, கி. இ அப்படின்னு சொல்கிறப்ப மேலே கொம்பு தொங்கணும். கீ மேலே கா போட்டு மேலே கொம்பு தொங்க விடும். இக் ப்ளஸ் ஈ, கீ. ஈ சவுண்டு வரப்போ நம்ம மேலே சுழிக்கணும். இக் ப்ளஸ் உ, கு. இக் ப்ளஸ் உ, கூ. இக் ப்ளஸ் ஏ, கே. இக் ப்ளஸ் ஏ, கே. ஏ சவுண்டு வரப்போ ரெட்டை கொம்பு போடணும். ஏ சவுண்டு வரப்போ ஒத்த கொம்பு போடணும். இப்படி சின்ன சின்ன விஷயங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இக் ப்ளஸ் ஐ, கை. இக் ப்ளஸ் ஓ, கோ. இக் ப்ளஸ் ஓ, கோ. இக் ப்ளஸ் ஔ, கவ். இப்படி மெய்யெழுத்துக்கள் முதல் எழுத்து இக்கு எடுத்துக்கிட்டோம். அது 12 உயிர் எழுத்துக்களுடன் சேரும் பொழுது உயிர்மெய் எழுத்துக்களாக எப்படி பிறக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்படி நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளும் பிள்ளைங்களுக்கு நம்ம உச்சரிப்பை சொல்லி கொடுத்தோன்னா அப்போ பிள்ளைங்க எழுத நல்லா பழகுவாங்க, படிக்க நல்லா பழகுவாங்க. தமிழ் எழுத்தை உயிர்மெய் குறியிலையும் அப்படியே உச்சரிக்கிறாங்க, நெடிலையும் ஒரே மாதிரி உச்சரிக்கிறாங்க. குறியிலையும் நெடிலையும் நம்ம க குறி, கான நெடில், அது எப்படி நம்ம அ, ஆ அப்படின்னு சொல்கிறோமோ அதேமாதிரி க, கா அப்படின்னு சொல்லி பழகணும். அப்படி சொல்லி கொடுத்தா தான் அந்த பிள்ளைங்களும் எழுதுகிறப்ப பிழை இல்லாமல் எழுதுவாங்க. தமிழையும் நல்லா பிழை இல்லாமல் படிக்க ஆரம்பிப்பாங்க. 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். அடுத்த வீடியோவில் இக்கு. இப்போ முதல் வீடியோவில் இக்கு பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் இங்கே பார்க்கலாம். பாய்.